அன்பின் வெளிப்பாடு என்னன்னா, விழா எலும்பு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இறுதியில இதயத்துல ஒரே ஒரு சொட்டு ரத்தம் மறைந்து கொண்டு இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடு என்னன்னா, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு சொட்டு ரத்தத்தையும் கிழித்து வெளியே எடுத்து கொடுத்தார். காரணம், உங்கள் மீது வைத்திருந்த அன்பு. உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருந்த அன்பு இருதயத்தை பிளந்தது. இன்னைக்கு காதலிக்கிறவங்க சொல்றீங்க, என் இதயமே நீதான், நீ இதயத்துல வச்சிருக்கேன் உன்னை. காதலிக்கிறவங்க பாட்டா பாடுறது சொல்றதெல்லாம் உண்மையாகவே உங்களுக்காக இருதயத்தை திறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை எண்ணி பார்க்கணுங்க. சும்மா அவங்க வாயில பேசிட்டு போறவங்க அன்பெல்லாம் சும்மா இங்க இதயத்தை திறக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா என் தேவன் எனக்காக திறந்தார். அந்த கல்வாரியிலே, அந்த சிலுவையிலே எனக்காக இதயத்தை திறந்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். அன்பின் வெளிப்பாடு புரிந்து கொள்ளுங்க. மனிதர்கள் இதுல எதுவுமே அவங்களால செய்ய யோசிக்க கூட முடியாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த முடியாது. கடவுள் அப்படி இல்லை. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். எல்லார் மீதும் அன்பா இருக்கிறார். மனுஷங்க ஒரு சில மேல அன்பா இருப்பாங்க. காரணம், அவங்க அழகா இருந்தா அன்பா இருப்பாங்க, படிச்சிருந்தா அன்பா இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க மேல அன்பு இருக்கும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்காதவங்க மேல அன்பு இருக்கும். கடவுள் அப்படி அல்ல, பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல, எல்லார் மீதும் அன்பாக இருக்கிறார். அந்த அன்புக்கு முன்பதாக நம்முடைய பணம், பதவி இதெல்லாம் நிகரே கிடையாது. அவர் நம்மை மட்டும்தான் நேசிக்கிறார். உங்களை மட்டும்தான் அன்பா இருக்கிறார். உங்க மீது வச்சிருந்த அன்புனாலதான் சிலுவையில வந்து கடைசி சொல்ற ரத்தத்தையும் சிந்தினார். அவருடைய அன்பு மக பெரியது. அதை விவரிக்க வார்த்தையே இல்லை. அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள்.